வணக்க நண்பர்களே, புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சந்திரிகா யக்ஷினி சித்து. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யக்ஷினி சித்துக்களை பற்றி நான் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இதில் இந்த சந்திரிகா யக்ஷினி சித்து இதனுடைய சிறப்பு என்னென்னா, ஒரு மாந்திரிகவாதினாலே அவங்க மாந்திரிகம் மட்டுமல்ல, வருகிறவங்களுடைய நோய்களையும் தீர்க்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மணி, மந்திரம், ஔஷதம் என்பது மருத்துவம்னு பேர். அதாவது வந்திருக்கவங்க மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, துஷ்ட தேவதைகளால் இல்லை மற்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கு முதல்ல மணியை பயன்படுத்தணும். அடுத்தது மந்திரம், ஜபம், தபம், இது மந்திர சக்தியை பிரயோகப்படுத்தி அதை தீர்க்கணும். அடுத்தது தான் ஔஷதம். ஆக ஒரு மாந்திரிகவாதி என்றாலே மணி, மந்திரம், ஔஷதம் மூணுமே தெரிஞ்சிருக்கணும். இப்போது இந்த ஔஷதங்களை மாந்திரிகவாதிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு யக்ஷினி தான் இந்த சந்திரிகா யக்ஷினி. இந்த சந்திரிகா யக்ஷினியினோட சிறப்பு இதான். இப்போது அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதனோட மந்திரத்தை முதல்ல நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓம் க்ரீம் க்ளீம் நமோ பகவதி சந்திரிகே மமபசம் குரு ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். நான் எழுத்து வடிவிலையும் இந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்குறேன், பார்த்துங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நாளைக்கு 1008 உரு விகிதம் 15 நாட்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். அதாவது என்றைக்கு தொடங்கணும்னா, அமாவாசை அன்றிலிருந்து தொடங்க வேண்டும். சரிங்களா? அமாவாசை அன்னைக்கு தான் நிச்சயமாக தொடங்க வேண்டும். இப்போ அந்த மந்திரம் ஜபிக்கும் போது அதுக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டிய பொருட்கள், படையல் பண்ணணும்ல, அந்த படையல் என்னென்னா மல்லிகைப்பூ வச்சிங்க, பால், இளநீர், கற்கண்டு, வாசனை திரவியம் வைத்து தூபதீபம் காட்டி ஜபம் செய்தால் 15வது நாள் தேவி பிரசன்னமாகும். இந்த சந்திரிகா யக்ஷினி பிரசன்னமாகும் பொழுது நீங்கள் நெடுஞ்சாங்கிடையாக காலில் விழுந்து வணங்கி அம்மா தாயே அப்படின்னு வணங்கணும், பயப்படக்கூடாது. அவங்க உடனேயே உங்களுக்கு அருள் புரிந்து அவங்க கையில் ஒரு குடுவை வைத்திருப்பாங்க, அதாவது மருத்துவ குடுவை. ஔஷதங்களுக்கெல்லாம் ஔஷதம், எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஔஷதமான குடுவை வச்சுருப்பாங்க. அதை உங்கள் கையில் கொடுப்பாங்க. அதை நீங்கள் அவங்கள வணங்கி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மிகப்பெரிய உங்களுக்கு பாக்கியம், புண்ணியம் கூட. வர்றவங்களுக்கு தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் தீர்க்க முடியும். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, மாண்டவர்களை உயிர்ப்பிக்க முடியாது. அதை தவிர மற்ற எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த ஔஷதத்துக்கு உண்டு, அந்த மருந்துக்கு உண்டு. ஔஷதம் என்றால் மருந்து, அதுக்கு நிச்சயமாக உண்டு. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா உங்கள்கிட்ட வர்ற எல்லோருக்கும் சகலவிதமான வியாதிகளையும் தீர்க்க முடியும். சரிங்களா? பல சித்துக்களை எடுத்து வைத்திருந்தாலும், பல குறிகள் சொன்னாலும், ஆனால் நோயின்னு வர்றவங்கள குணப்படுத்தணும். பைத்தியம் முடிச்சு வருவாங்க, மனநோயால் பாதிக்கப்பட்டு வருவாங்க. இப்படிப்பட்டவங்கள்லாம் நீங்கள் சரிப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சித்து தான். இதை நீங்கள் செய்து பயன்படுத்தினால் பேரும் புகழும் உங்களுக்கு கொடிகட்டி பறக்கும். உங்களை வணங்காதவர்கள்லாம் வணங்குவார்கள். காணிக்கையாக நீங்கள் எதை கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கலாம், நீங்களாக கேட்கக்கூடாது. இந்த சித்தை செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.